இப்போ இந்த கமெண்ட்ல சந்தோஷ் பண்ணி சொன்ன மாதிரியே நம்ம இந்த ஆப்பை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த AI எனேபிள்டு கீபோர்ட் ஆப் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போட டெமோ பார்த்தலாம். அப்பதான் நம்ம என்ன ஆப் பில்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் செலக்ட் பண்ணி இருக்கிற இந்த ஹோல் கீபோர்டுமே நம்ம இப்போ டெவலப் பண்ணதான். இந்த கீபோர்ட்ல இருக்க மைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் தமிழ்ல பேசுறேன். இப்போ பர்டிகுலரா இந்த ரிலேட்டிவ்க்கு நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக வேண்டி வேலையில எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கீங்களா, எப்போ வீட்டுக்கு வருவீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்போ நான் சொன்னதை லிசன் பண்ணிருச்சு. இதுல ஆட்டோ ஸ்டாப் ஃபீச்சர் இருக்கு. நான் கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தாலுமே ஆட்டோ ஸ்டாப் ஆகி உடனே ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராசஸ்ல என்ன பண்ணணும்னா நம்ம பேசின தமிழை அப்படியே வேர்ட்ஸா எடுத்துட்டு இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இங்கிலீஷை மறுபடியும் என்ஹான்ஸ் பண்ணிட்டு இந்த மெசேஜ் பாக்ஸ்ல அவுட்புட்டா வந்துரும். ஹவுஸ் ஒர்க்ஸ் கோயிங், ஆர் யூ டூயிங் வெல், வென் ஆர் யூ கமிங் ஹோம், இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஹேவ் சீன் யூ. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் கொலீக்ஸ்ட நம்ம தமிழ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கிறோம், ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா இருக்கும், ப்ரொஃபஷனலா பேசணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேசுற தமிழையே அப்படியே டிடெக்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் தந்துரும். இப்போ நெக்ஸ்ட் டெமோ பாருங்க. மேனேஜர் நம்ம அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க, உங்க ஐடியா வந்துட்டு டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மீனிங்ல நம்மளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க கார்ப்பரேட் இங்கிலீஷ்ல. நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன், அப்புறமா ரிப்ளைன்னு கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஹே தேங்க் யூ சோ மச், ரியலி அப்ரிஷியேட் தட், கிளாட் ஐ குட் ஹெல்ப் அண்ட் எக்ஸைட்டட் டு see what we do next to அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். இப்போ இந்த மாதிரி அதை செலக்ட் பண்ணி காப்பி மட்டும் பண்ணா போதும். ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ப்ரொஃபஷனலா அப்படிங்கறது யோசிச்சு இது ஜெனரேட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இங்க AI ஆன்சரும் ஒன்னு இருக்கு. ஒரு சில क्वेश्चंस வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட கேக்குறாங்க அப்படின்னா கூகுள்லயே அவங்க சர்ச் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நம்மள்ட்ட ஒரு சில क्वेश्चंस கேட்பாங்க. அதுக்கு மறுபடியும் நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணிட்டு அவுட்புட் எடுத்துட்டு வரதுக்கு இங்கேயே அதுக்கான क्वेश्चनோட ஆன்சரே நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ்ல நடிச்சா அந்த மெயின் கேர்ள் கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் क्वेश्चனை காப்பி பண்றேன், AI கிளிக் பண்றேன், சென்ட் பண்றேன், முடிஞ்சது. இதுவே Gemini AI மாடல்ல இருந்து ஆன்சர் எடுத்துட்டு வந்துட்டு இங்க அவுட்புட்டா கொடுத்துருச்சு, சென்ட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம கொலீக்ஸ் காம்ப்ளிகேட்டடான क्वेश्चंस கேட்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஹவ் டு ஹோஸ்ட் GitHub ப்ராஜெக்ட் அண்ட் ஆட் கஸ்டம் டொமைன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் செலக்ட் பண்றேன், AI கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸா இங்க வந்துருச்சு. நான் சென்ட் பண்றேன். ரீட் மோர் கூட கொடுக்க வேண்டியதா இருக்கு, அந்த அளவுக்கு இது பெரிய மெசேஜா வந்திருக்கு. இப்போ அவங்க கேட்ட காம்ப்ளிகேட்டடான क्वेश्चनக்கும் நம்மளுக்கு உடனே ஆன்சர் எடுத்து நம்ம ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒன்ஸ் இந்த ஆன்சர் கரெக்டா இல்லைங்கிறது நீங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபீஸ் மெசேஜுக்காக வேண்டி இன்னொன்னு சொல்றேன். நான் நாளைக்கு வரமாட்டேன், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா வேற ஒரு டீம் கூட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் ஒர்க் எல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு வெள்ளிக்கிழமைக்குள்ள வர பாக்குறேன். நான் தமிழ்ல பேசினதை ப்ராப்பரா இங்க கன்வெர்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, ஒரு ஏக்கர்ல எவ்வளவு சென்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அதை காப்பி பண்ணிட்டு AI ஆன்சரை நான் கொடுக்குறேன். அதுல 1 acre is equal to 100 cents அப்படிங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. இப்போ இதுல கான்டெக்ஸ்ட் அவேர்னஸும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ வாண்ட் டு டேக் லீவ் டுமாரோ டியூ டு பர்சனல் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே தப்பா அடிக்கிறேன். அதுல ப்ரோ அப்படிங்கிற ப்ரீசெட்டை கிளிக் பண்ண உடனே டோட்டல் இமெயில் ஃபார்மேட்லயே நம்மளுக்கு வந்துருச்சு. அதுவும் இல்லாம இந்த இமெயில் ஆப்புக்குள்ள தான் நம்ம இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டையும் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் இங்க கொடுக்குது. ஐ வில் பி ஆஃப் டுமாரோ, கைண்ட்லி கிவ் பெர்மிஷன் அப்படின்னு இமெயில் அடிக்கிறேன். அட் ஃப்ரைடே ஐ வில் ஃபினிஷ் டாஸ்க். இது நம்மளாலே புரிஞ்சுக்க முடியாது, இருந்தாலும் நான் கொடுத்து பார்க்குறேன். டாட் கொடுக்குறேன். ப்ளீஸ் அப்ரூவ் மை ஆப்சன்ஸ் ஃபார் டுமாரோ அண்ட் கிராண்ட் பெர்மிஷன் ஃபார் மீ டு கம்ப்ளீட் ஆல் அவுட்ஸ்டாண்டிங் டாஸ்க் ஆன் ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ப்ரொஃபஷனல் ப்ரீசெட்ல வாட்ஸ்அப் வரேன். வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஹவு டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்லிட்டு AI கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரும் சொல்லுது. டைப் படிக்கும் போதே क्वेश्चन கேட்டுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, hey all let's go for movie அப்படின்னு சொல்லி வேணும்னு மிஸ்டேக் பண்றேன். அதுக்கப்புறமா அது கேஷுவலா ஃபிக்ஸ் பண்றேன். hey everyone wanna catch movie அப்படிங்கிற மாதிரி மாத்திடுச்சு. ஏன்னா இது கேஷுவல் தானே, அதனால. இப்போ இந்த யூஸ் கேஸ் நிறைய பாருங்க. நான் வேணுமே தப்பா அடிக்கிறேன், அடிச்சுட்டு வெறும் டாட் மட்டும் வைக்கிறேன். அந்த டாட் வச்சாலே இது ட்ரிகர் ஆயிடும். இப்போ திங்ஸ் ஆர் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் சொல்லி டாட் வைக்கிறேன், உடனே ப்ராசஸ் ஆயிட்டு இது வாட்ஸ்அப்ங்கிறதுனால கேஷுவல் டோன்ல திங்ஸ் ஆர் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி டைப்ல நம்மளுக்கு அவுட்புட்டே தந்துருச்சு. இப்போ இந்த கமெண்ட்ல சந்தோஷ் பண்ணி சொன்ன மாதிரியே நம்ம இந்த ஆப்பை கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா பிரச்சனை என்னன்னா ஃப்ளட்டர்ல தான் நம்ம கிரியேட் பண்ணோம். இவர் ரியாக்ட் நேட்டிவ்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோக்காக வேண்டி நான் ரியாக்ட் நேட்டிவ்ல ஆப் ஏற்கனவே நான் கிரியேட் பண்ண அதோட அவுட்புட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லாதனால அந்த ப்ராஜெக்ட்டை நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால இந்த ஆப்பை டோட்டலாவே நான் ஃப்ளட்டர்ல இருந்து தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ல மொத்தம் 2 API யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து Gemini AI. இந்த Gemini AI யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஃபிக்ஸஸ் எல்லாம் பண்ணி நம்ம என்டர் பண்ண டெக்ஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றோம். அட் த சேம் டைம் நம்ம தமிழ்ல பேசுறோம்ல, இதை டிடெக்ட் பண்றதுக்காக வேண்டி ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல், அதாவது டிரான்ஸ்கிரைபிங் சொல்லுவாங்க, அதை வந்துட்டு OpenAI இருந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த OpenAIக்கு இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடலுக்காக வேண்டி $5 பட்ஜெட் நான் இங்க செட் பண்ணிருக்கேன். இதுவே இந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கான ஃபியூ மந்த்ஸ்க்கு எனஃப். இதே மாதிரி மற்ற ஆப் எல்லாம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல் ரொம்ப எஃபெக்டிவா வேணும், அது நான் தமிழ்ல தான் பேசுறேன், அது தமிழ் ப்ராப்பரா டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் OpenAI யூஸ் பண்ணிருக்கேன். இது இல்லாம கூகுள் கிளவுட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுல ஒரு $300 புது அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும் 90 டேஸ்க்காக வேண்டி. ஆனா அது வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணும்போது OpenAIல வர அந்த தமிழ் டிடெக்ஷன் கூகுள் கிளவுட்ல இருக்கிறத விட பெட்டரா இருக்கிறதுங்கிறதுனால என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸ்க்காக வேண்டி நான் OpenAI யூஸ் பண்றேன். உங்க டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல் கரெக்டா இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளட்டரை கிரியேட் பண்ணிட்டு அதை நான் ஆன்டி
கிராவிட்டில ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். Flutter Create AI Keyboard Flow அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கிறேன். ஓகே, எல்லாமே செட் ஆயிருச்சு. Mac OSலயும் ரன் ஆயிருச்சு. இப்போ Flutter ரன் கொடுக்குறேன். Android emulator நான் ஓபன் பண்ணி வைக்கல, அதனால Mac OSல ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிட்டு ரன் ஆயிருச்சு. ஓகே, அதுவும் கரெக்டா தான் ஒர்க் ஆகுது. இப்போ ஆன்டி கிராவிட்டில AI Keyboard Flow அப்படிங்கறத கிரியேட் பண்ண இந்த ஆப்பை நான் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏற்கனவே நம்மளோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே நான் கிளாட்ட்ட சொல்லிட்டேன். ஃபைனலா ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் கொடுத்திருக்கு. அதை வந்துட்டு ஆன்டி கிராவிட்டில கிளாட் ஓபஸ் 4.5 செலக்ட் பண்ணிட்டு நான் பிளான் பண்ண சொல்றேன். டோட்டலா பிளான் பண்ணிட்டு ஆர்கிடெக்சர்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா கொடுக்குது. இந்த ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ல இந்த மாதிரி அதுவே டிடெக்ட் பண்ணிருக்கு. ஆனா இது நம்ம ஃபர்தரா நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து மாத்த முடியும். இது ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் அலோன் ஆப் மாதிரி டிடெக்ட் பண்ணுது. ஆனா கீபோர்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்தரா கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இது எல்லாமே ஓகேங்கிறதுனால இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிட்டு நான் போனை ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ Flutter ரன் கொடுத்து பாக்குறேன். இந்த எமுலேட்டர் டிடெக்ட் ஆகுதா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். Flutter run D emulator 5554 அதான் இந்த எமுலேட்டரோட நேம். அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேக் எண்ட்ல இந்த ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. நிறைய இஷ்யூஸ் கண்டுபிடிக்குது. மறுபடியும் அதுவே ட்ரிகர் பண்ணி அதுவே ஃபிக்ஸ் பண்ணுது. டாஸ்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிச்சிருக்கு. அடுத்த ஃபேஸ் அதுவே முடிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இருந்தாலும் இந்த ஃபுல் MVP வெர்ஷனுக்கு ஃபர்தரா இதெல்லாம் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஓவர்லே, வாய்ஸ் ரெக்கார்டிங் UAI, அதுக்கப்புறமா ஆப் டிடெக்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வெறும் கன்னியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். ஒவ்வொரு ப்ராசஸா முடிச்சிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ப்பான கட்டு. இந்த ஹோல் ப்ராசஸ் உங்களுக்கு வேணும், ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்க. யூடியூப் இல்லாம மற்ற இடத்துல எங்கேயாவது நான் ஃபுல் வெர்ஷனா கொடுக்க முடியுமா அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். ஃபர்தர் அப்டேட் ஏதாவது இது சம்பந்தமா வேணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ இடையில எனக்கு இஷ்யூ வந்துட்டே இருந்துச்சு. நான் மறுபடியும் கன்னியூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ கன்னியூ ஆயிருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்குறேன். பாத்தீங்கன்னா ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இதுல ஸ்மார்ட் கீபோர்ட் அசிஸ்டன்ட்ல ஃபிக்ஸ் கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங், அட்ஜஸ்ட் டோன் இன்ஸ்டன்ட்லி, வாய்ஸ் டு டெக்ஸ்ட், மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் கன்னியூ கொடுக்கும்போது Gemini API கீ இங்க நம்ம பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு கன்னியூ கொடுக்குறேன். யூஆர் ஆல் செட். இப்போ பேக் போய்க்கலாம். அதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். ஓகே, API கீ வேலிட் இருந்தா சொல்லுது. இப்போ ஃபைனல் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செட் ஆயிருச்சு. பேஸ்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் எனிவேர், டேப் ரீசெட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம், காப்பி ரிசல்ட் டு கிளிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம இனி கீபோர்டாவே ஆட் பண்ணணும். இது ஒரு பேசிக் வெர்ஷன் தான். இப்போ OpenAI யோட API கீயும் நான் கால் பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மைக் அலோவ் ஆக்சஸ் கொடுக்குறேன். இப்போ நான் பேசி பார்க்குறேன். ப்ராப்பரா டிடெக்ட் ஆகல. கண்டிப்பா இது ஒரு எரரா இருக்கும். நம்ம அதை ஃபர்தரா நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸ் கிராமர் கொடுக்கும்போது ஒரு சில டைம் API எரரோ வருது. அதையும் நம்ம என்னன்னு பார்த்தலாம். இது 4 to 9 அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா நம்ம லிமிட் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான எரர். அதையும் கூட கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த சிங்கிள் டைம்ல நிறைய ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேணுமே டைப் பண்ணிக்கிறேன். ஐ கோயிங் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நான் ஃப்ரெண்ட்லி டோனை கிளிக் பண்றேன். கீழே ரிசல்ட் வருது. ஹே ஜஸ்ட் லெட்டிங் யூ ஐ அம் ஹெடிங் டு தி ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி டோன்ல வருது வித் எமோஜியோட. இப்போ இப்படி தான் ரிசல்ட் வருதே தவிர இது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஆப்பா இல்லாம, ஏன்னா இப்போ காப்பி அண்ட் பேஸ்ட் பேஸ் பண்ணி தானே இருக்கு. இது இல்லாம எனக்கு ஓன் கீபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இதுட்டே क्वेश्चन கேட்டுக்கிறேன். அது பண்ணலாம், பாசிபிள் இருக்கு. ஆனா iOSல ஆப்பிள் யூசுவலா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் நெட்வொர்க் ஆக்சஸ் வந்துட்டு கீபோர்ட்ல. அப்போ இங்க நெட்வொர்க் ஆக்சஸ் கீபோர்ட்ல இல்லைன்னா நம்மளால இந்த AI யோட ரெக்வெஸ்ட்டை ஜெமினிக்கு அனுப்ப முடியாது. அதுக்கு இந்த கீபோர்டுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நான் நிறைய இது சம்பந்தமா படிச்சிருக்கேன். கீபோர்டுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப் டெவலப்பர் தான் முடிவு பண்றாங்க. கீபோர்ட்ல டைப் அடிக்கிற பாஸ்வேர்ட்ஸா இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல என்ன டெக்ஸ்ட் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, கீபோர்ட் வழியா தான் நம்ம அடிக்கிறோம். டோட்டலா அந்த டைப் அடிக்கிற எல்லா லாக்ஸுமே அவங்க சர்வருக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்கன்னா ஏதாவது ஒரு லூப் ஹோல் யூஸ் பண்ணி அனுப்ப முடியும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ஆப்பிள் யூசர்ஸே ஃபுல் ஆக்சஸ் எந்த கீபோர்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க அன்லஸ் அது ஒரு ரிலையபிளான கம்பெனியா இருக்கிற பட்சத்துல. ஆண்ட்ராய்ட்லயும் சிமிலர் அப்ரோச் தான். இருந்தாலும் இது எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, யூசர்ஸ்க்கு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம ஆப்போட கோட் கிளீனா இருக்கணும். அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் நம்ம ஆப் லான்ச் ஆயிருக்கணும். காரணம் என்னன்னா அங்க நிறைய ரிவ்யூ ப்ராசஸ் இருக்கும். நம்ம என்னென்ன ஆக்சஸ் கேட்கறோம், நம்ம லாக்ஸ் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகுது, நம்ம சர்வருக்கு வருதா இல்லையா, எல்லாமே அந்த ரிவ்யூ ப்ராசஸ்ல முடிச்சிட்டு தான் நம்ம ஆப் அப்ரூவ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை ப்ரோமோட் பண்ற வெப்சைட்ல ப்ராப்பரான பிரைவசி பாலிசிஸும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் எஃபெக்டிவா இருக்கணும். இதே நம்ம ஆப் பெய்டு ஆப்பா இருக்கிற பட்சத்துல ரீஃபண்ட் பாலிசியும் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல நம்ம எழுதி இருக்கணும். இதெல்லாம் வேணா கொஞ்சம் ரிலையபிள் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர இந்த ஆப்பை ஆப் ஸ்டோரோ பிளே ஸ்டோரோ இல்லாம வெளியே லான்ச் பண்ணி ஒரு APK ஃபைல் மாதிரி அவுட்புட் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர். அதனால தான் APK ஃபைல்ஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. என்ன இன்டென்ஷனல்ல அந்த ஆப் பில்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சில APK ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்றது மூலமா நம்மளோட டோட்டல் ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கலாம். அதனால இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போதைக்கு இது MVP வெர்ஷன்ங்கிறதுனாலயோ நான் தான் ஓன் டெவலப்பர் அப்படிங்கிற பட்சத்திலையும் இந்த APK ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு என்னோட பர்சனல் மொபைல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டோட்டலா ஆண்ட்ராய்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்புட் மெத்தட்ல IEM அப்படிங்கிறது இருக்கு. அதனால நம்ம அங்க வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. Flutter அப்ரோச்ல போறதா இருந்தா தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லுது. ஓகே, இப்போ ஃபைனலா என்ன சொல்றேன்னா, இந்த ரெக்கமெண்டட் மெத்தட்ல நம்ம போய்க்கலாம். அதுக்கு கொஸ்டின் ஃபார் யூ அப்படிங்கிற 3 கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்கு. ஆண்ட்ராய்டு தான் இப்போ ஈஸியான மெத்தட் iOS விட அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி, நான் ஆண்ட்ராய்டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத நான் இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். செகண்டுக்கு வந்துட்டு ஃபுல் கீபோர்டுக்கு மேல நம்ம ப்ரீசெட் AI ரிலேட்டடா இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதுதான் QWERTY plus AI பட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். should I implement the plan அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் பண்ணட்டுமா
அப்புறமா அந்த கஸ்டம் கீபோர்டு பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அதையும் நான் எக்ஸ் கொடுத்துறேன். இப்போ இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் கொடுத்துருச்சு. இதை நான் ப்ரொசீட் கொடுத்துறேன். ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனலா ஆண்ட்ராய்டு ஏஐ கீபோர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். இந்த கீபோர்டு எனேபிள் பண்றதுக்கு நம்ம இந்த கீபோர்டை ஆட் பண்ணணும். அதுக்கு சிஸ்டம் செட்டிங்ஸ்ல லாங்குவேஜ் இன்புட்ல நம்ம போய் ஆட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ல நான் ரன் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங்ஸ்குள்ள வர எல்லாமே கரெக்டா இருக்கு. கடைசியா பேஸ்ட் பண்ணது இதுதான். பேஸ்ட் பண்ணிட்டு ஏஐ ஆன்சரை கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஜெமினி ஏஐ கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எமுலேட்டருக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ்ல கீபோர்டுக்குள்ள வந்துடுறேன். இதுல ஏஐ கீபோர்டை எனேபிள் பண்ணிக்கிறேன். அதுல வார்னிங் சொல்லுது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதுல கலெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. திஸ் இன்புட் மெத்தட் மே ஏபிள் டு கலெக்ட் ஆல் டெக்ஸ்ட் யூ டைப். இதுதான் நான் சொல்றேன். அப்புறம் இன்க்ளூடிங் பர்சனல் டேட்டா லைக் பாஸ்வேர்ட், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி ஒரு வார்னிங்கை சொல்லிட்டு இன்புட் மெத்தடை யூஸ் பண்றீங்களான்னு கேக்குது. நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ இந்த கீபோர்டை என்னால விசிபிள் பண்ண முடியல. அதனால அந்த இஷ்யூவையும் டெர்மினல்ல இருக்கிற அந்த டோட்டலா இருக்கிற ரீடிங்ஸையும் நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணுது. ஓகே, அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்னால கீபோர்ட் லேஅவுட்டை பார்க்க முடியுது. இது நம்மளோட கீபோர்ட் பிளஸ் மேல இருக்கிற ப்ரீசெட்ஸ். ஒவ்வொரு ப்ரீசெட்ஸ்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பண்ணும். கேஷுவல் மெசேஜ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஐ ஆன்சர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம காப்பி பண்ணிட்டோம்னா அதுக்கான ஆன்சர் அதுவே ஜெனரேட் பண்ணி நம்ம கொடுத்துரும். அப்போ ஒவ்வொரு தாட்டி ஏதாவது கொஸ்டின் கேட்கிற பட்சத்தில் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஹவு டு ஃபிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கிளிக் பண்றேன். ஆனால் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் ஏபிஐ கீ இங்க எல்லாமே ப்ராப்பரா செட் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னா, ஒரு சில நேரம் எனக்கு வந்துட்டு ஏபிஐ கீ இஸ் நாட் செட், ஆனால் நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நான் இங்க சொல்லிடுறேன் கிளியரா. அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பில்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹவு டு ஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே இஷ்யூ வருது. நான் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஹவு டு ஃபிட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்றேன். அது கிராமர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஐ கோயிங் டு ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி மேனுவலா ஒரு தப்பு பண்றேன். ஐ எம் கோயிங் டு த ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி மாத்திடுச்சு. இப்போ நான் மறுபடியும் டைப் படிக்கிறேன். ஹவு டு ஸ்டே ஹெல்த்தின்னு சொல்லிட்டு ஏஐ நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஈட் வெல் பண்ணுங்க, ஸ்டே ஹைட்ரேட் பண்ணுங்க, ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. இப்போ மறுபடியும் நான் குரோமுக்கு போறேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை வேணும்னு தப்பா அடிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்றேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்னு மாத்திடுச்சு. ஐ வில் லீவ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி வேணும்னு ஒரு கிராமர் எரர் பண்றேன். ஐ வாஸ் கோயிங் டு லீவ் எஸ்டர்டே அப்படிங்கிற மாதிரி மாத்திடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏஐ ஆன்சரோட அவுட்புட்ல மார்க்டவுன் லாங்குவேஜ் வருது. நம்ம யூஸ்வலா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஐ வந்து மார்க்டவுன் லாங்குவேஜ் தான் வரும். அதை இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலே ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போதைக்கு கீபோர்டு ரொம்ப கிளம்ஸியா இருக்கு. ஒரு சில கீஸ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. 1 2 3 கீஸ் அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் கீஸ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதையும் நான் இங்க சொல்றேன். எல்லா கீஸும் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். காரணம் என்னன்னா ஆண்ட்ராய்டோட பை டிஃபால்ட்டா கீழே ஒரு டவுன் ஏரோ, அதுக்கப்புறமா கீபோர்டு செலக்ட் பண்றதுக்கு ஒரு க்ளோப் ஐகான் இருக்குல்ல, அது ரெண்டுமே இப்ப இருக்கிற கீபோர்டுக்கு மேல ஓவர்லேப்பா இருக்கு. அதனால என்னால அந்த பட்டன்ஸை கிளிக் பண்ண முடியல. இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஹைட் கம்மியாயிருச்சு. இது முதல்ல இருந்த பிரச்சனையோட எக்ஸ்ட்ராவா பிரச்சனை கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நான் இங்க பேஸ்ட் பண்றேன். இப்போ கீபோர்டோட ஹைட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அதை வச்சு என்னால யூஸே பண்ண முடியாது. அப்புறமா அந்த ரெண்டு குளோப் ஐக்கானும் அந்த டிராப் ஏரோட ஐக்கான் இருக்குல்ல, அது வந்து ஏற்கனவே கீபோர்டுக்கு மேல மறுபடியும் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் டீடெயிலா சொல்றேன். கொஞ்ச நாள் கழிஞ்சு அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ரீரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ ஹைட் ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மேல அந்த அவுட்புட் இனி வருது. நம்ம அது ஃபர்தரா கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்க ப்ரீசெட்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதுங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஹவு டு ஸ்டே கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஏஐ கிளிக் பண்றேன். மார்க் டவுன் லாங்குவேஜ் ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த டபுள் ஸ்டாரோ இல்ல ஹேஷோ எதுவும் வரதில்லை. இப்போ இந்த மாதிரி அவுட்புட் தான் நம்ம எதிர்பார்த்தோம். அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஏக்கர்ல எவ்வளவு சென்ட் இருக்கும் அப்படிங்கிறது டைப் அடிச்சு ஏஐ கிளிக் பண்றேன். அது ஆன்சர் சொல்லுது 1 ஏக்கர்ல 100 சென்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகே, அது எல்லாமே கரெக்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ்னா இப்போ கரண்டா எந்த ஆப்ல நம்ம அவைலபிளா இருக்கோங்கிறத பொறுத்து ப்ரீசெட் மோட் ப்ரியாரிட்டியா மாறும். இப்போ இமெயில் இருந்தோம்னா ப்ரோ மோட் வரும். ப்ரோ மோடுனா ஒரு ப்ரொஃபஷனலான மோட். அது இமெயில் ஃபார்மேட்டாவே எழுதும், இல்ல கார்ப்பரேட் இங்கிலீஷ் அளவுக்கு எழுதும். நம்ம ஆஃபீஸ் ரிலேட்டடான டிஸ்கஷன்லாம் அந்த ப்ரோ மோட யூஸ் பண்ணிக்கலாம். கேஷுவலான ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுற டிஸ்கஷனுக்கு எல்லாமே கேஷுவல் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஷுவல் அப்படிங்கிற ப்ரீசெட் வந்துட்டு வாட்ஸ்அப்ல அப்புறமா நார்மலான மெசேஜிங் ஆப்ல எல்லாம் இருக்கும்போது வரட்டும் அப்படிங்கிறதா இந்த கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ். அதே மாதிரி இமெயிலுக்குள்ள இருக்கும்போது ஸ்லாக், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இதுக்குள்ள இருக்கும்போது ப்ரோ மோட் எனேபிள்டா இருக்கணும். ஏன்னா கொலீக்ஸ்டையோ மேனேஜர்டையோ இல்ல நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள்டையோ ஆஃபீஸ் ரிலேட்டடா எது பேசினாலுமே கேஷுவலா பேசாம ப்ரொஃபஷனலா பேசணும் அப்படிங்கறது இதோட மோட்டிவ். ஓகே, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், டிஸ்கார்ட், மெசேஜஸ் இதுக்கெல்லாமே கேஷுவலாகவும், ஜிமெயில், அவுட்லுக், ஸ்லாக், டீம்ஸ்க்கெல்லாம் ப்ரொஃபஷனலாகவும், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியாகவும், அப்புறம் அதர் ஆப்ஸ் இது எல்லாத்தையும் ஃபுல் ஆப்ஸ் லிஸ்ட் எடுத்து நம்ம கொடுக்க முடியாதனால எல்லா ஆப்ஸ்க்குமே ஃபிக்ஸ் கிராமர் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் டிஃபைன் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த எமுலேட்டர்ல நான் ஜிமெயில லாயின் பண்ணல. அதனால நான் என்னோட ஆண்ட்ராய்ட் போன்ல அதை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா Flutter build APK release அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம்னா இதுக்கு ஒரு APK பில்ட் ஆயிரும். அது வந்து எங்க இருக்கும்னா நம்மளோட ஆப் ஃபோல்டருக்குள்ள, பில்டுக்குள்ள, ஆப்க்குள்ள, அவுட்புட்ஸ்க்குள்ள Flutter APK அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல app release.apk அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அதுதான் ஃபைனலான ஃபைல். இதுவரைக்கும் இந்த ஆப் பில்ட் பண்ணதுல 50 MB வந்திருக்கு. இந்த ஆப் அப்படியே காப்பி பண்ணிட்டு என்னோட மொபைல் இன்ஸ்டால் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுல என்னோட செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட Gemini AI கீயும் டெஸ்ட் கொடுக்குறேன். AP கீ வேலிட்னு வருது. மறுபடியும் OpenAI ஓட கிளிக் பண்றேன். அதுவும் வேலிட் அப்படிங்கிற மாதிரி வருது. இதுல இந்த
ப்ரீசெட்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வாய்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்ல நம்ம பேசுவோம், நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ் தான். அதுக்கப்புறமா டார்கெட் டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். இதுல மல்டிபிளான லாங்குவேஜஸ் அவைலபிளா இருக்கு, நம்ம அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யூஸ்வலா நம்ம தமிழ்ல பேசுறத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாலே போதும், நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம். வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டும் இருக்கு, அதுவும் வியா ஜெமினி அப்படிங்கிறது இருக்கு, அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஹாப்டிக் ஃபீட்பேக், ஷோப் ரிவ்யூ, ஆட்டோ ப்ரீஃபிக்ஸ் ஆன் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம டைப் படிக்கிறோம், ஒரு டாட் வச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகி ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுக்கு வேணும். இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நம்ம என்ன சொல்ல வரோமோ அதெல்லாம் டைப் படிச்சுட்டு நம்ம வெறும் டாட் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது ப்ராசஸ் ஆயிடும். அப்புறம் இது டார்க் மோடா, லைட் மோடா, ஆட்டோவா, அதுக்கப்புறமா லார்ஜா, காம்பாக்டா அப்படிங்கிற மாதிரி பேனல் சைஸும் இருக்குது. இப்போ நார்மல் செட் பண்ணிக்கிறேன். ஆப்போட வெர்ஷன் நம்பரும் கீழே வந்துருச்சு. டோட்டலா எல்லாமே கரெக்டா வந்திருக்கு. இப்போ இந்த ஆப்ல இருந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம கீபோர்டா ஸ்டாண்ட் அலோனா எந்த ஆப் உள்ள நம்ம டைப் படிக்கிறதா இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்பை நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா, ஆட்டோ ஃபிக்ஸ் வந்துட்டு கரெக்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதை நான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால அது கரெக்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பரா வர மாட்டேங்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் தமிழ்ல பேசினா தமிழ்ல தான் அவுட்புட்டா வருதே தவிர எனக்கு இங்கிலீஷ்ல வேணும், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகல. அதையும் நான் இங்க டீடைலா இந்த ஃபர்தர் ப்ராம்ப்ட்ல கொடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அதெல்லாமே இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் எரர் என்னன்னா, நான் என்னதான் இதுல பேசினாலுமே ஒரு ChatGPT ரெஸ்பான்ஸ் இல்ல ஜெமினி ரெஸ்பான்ஸ்ல சரி இப்போ நான் ரெடியா இருக்கிறேன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், மேல இருக்கிற வரதும் இதுதான் உங்களோட அவுட்புட் அப்படின்னு சொல்ற அந்த ரெஸ்பான்ஸுக்கு மேல இருக்கிறது இல்ல, அதெல்லாமே வருது. எனக்கு எந்த ப்ரீசெட்டா இருந்தாலுமே எனக்கு ஃபைனலான ரெஸ்பான்ஸ் தான் வேணுமே தவிர இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் இங்க சொல்லியிருக்கேன். அதையும் இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பில் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுது. ஃபைனலா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு சில எரர் வருது, அதையும் நான் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த எமுலேட்டர்ல நான் இங்க பேசி பார்த்தா அது கரெக்டா டேரக்ட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை இது எமுலேட்டர்னாலயா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம டேரக்டா போன்லயே நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். இந்த ஆப் இப்போ ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வாய்ஸ் இப்போ ப்ராப்பரா ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கிறது பார்ப்போம். வாய்ஸ் நான் ட்ரிகர் பண்றேன். நாளைக்கு நான் வரமாட்டேன், அதை பத்தி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, ப்ராஜெக்ட் எந்த டீமுக்கு அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு என்னோட பர்சனல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் வெள்ளிக்கிழமை வர பார்க்குறேன். இப்போ டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லாகும் இங்க வருது. ரெடி ஃபார் ஸ்பீச், பிகினிங் ஆஃப் ஸ்பீச், எண்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல பேசினதை ப்ராப்பரா இங்க கன்வெர்ட் பண்ணிருக்கு. இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்லயே அதோட லாக்ஸ் ஃபுல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா சென்டிங் டு ஜெமினி வித் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுது. டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இங்க நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. வாட்ஸ்அப்ல இந்த கீபோர்ட்ல இருக்கிற மைக் பட்டனை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு உங்க வேலையில எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கீங்க, எப்போ ஊருக்கு வருவீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரா டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இங்க வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ், ஹவ் ஒர்க்ஸ் கோயிங், ஆர் யூ டூயிங் வெல், when you are coming home, it's been a long time since I have seen you அப்படிங்கிறதும் ப்ராப்பரா இந்த வாட்ஸ்அப்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த லாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த ஆப்புக்கு பின்னாடி இருக்கிற என்னென்ன ப்ராக்ரஸ் பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க கண்டுபிடிச்சு முடியும். இதனாலதான் இந்த மாதிரி லாக்ஸ் எல்லாம் லோக்கல் போன் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆச்சுன்னா பரவாயில்ல, இல்ல ரிலையபிளான கம்பெனிஸ்க்கு இந்த லாக்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுனாலும் பரவாயில்ல. ஆனா இது கடையில இந்த டெவலப்பர் இந்த லாக்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அங்கதான் ப்ராப்ளம் ஆகுது. அதனால யார் ஏபிகே ஃபைல்ஸ் கொடுத்தாலுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. என்ன மோட்டிவ்ல அது டெவலப் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஈவன் தோ செக்யூரிட்டி இஷ்யூஸ் அவங்களுக்கே தெரியாம அந்த ஆப் கோடுக்குள்ள இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ எனேபிள்டு கீபோர்டே நம்ம டோட்டலா முடிச்சிட்டோம். இந்த கீபோர்ட் ஆப் தான் என்னோட பர்சனல் மொபைல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜெமினி ஏஐயோட ஏபிஐ கீயும் OpenAIயோட ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மாடல் ஏபிஐ கீ யூஸ் பண்ணி இந்த ஆப்பை நம்ம ஃபங்க்ஷனாக வச்சிருக்கோம். இந்த ஆப்போட யூஸ் கேஸ் என்னன்னா, உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், ஆனா எஃபெக்டிவா இங்கிலீஷ்ல எந்த ஒரு எரருமே இல்லாம கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். இப்போ சந்தோஷ் மணி சொன்ன மாதிரியே ஒரு ஏஐ எனேபிள்டு ஆட்டோமேட்டிக் கிராமர் கரெக்ஷன் ஆப்பை நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஆப் பில்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஐடியாவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீ ஃபர்தரா வர வீடியோல நம்ம கவர் பண்ணலாம். என்னோட ஃபர்தர் அப்டேட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டில நான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கான இன்வைட் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபர்தர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், வெப் ஆப் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.